ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்னைக்கு நாங்க என்ன வீடியோ பார்க்க போறோம்டா, மாலிவுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள போறோம். அதுக்காக இருக்கு நம்ம கொஞ்ச நாளாவே எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க. டேவிட் வந்து டீசர் வந்திருக்கு. வந்து ஆண்டனி வர்கேஸ் வந்து நடிச்சு ஆர்டிஎக்ஸ் படம். அந்த படத்துல 3 பேர்ல ஒரு நபரா வந்திருப்பார். அவர் தான் எனக்கு தெரிஞ்சால். ஆனா முன்னுக்கு பார்க்க வேறு ஆக்கள் தான் வரைக்கும் பார்ப்போம். டீசரை பார்த்துட்டு காய்மா அதை பற்றியா பார்ப்போமா. ക്രിസ്തുവിന് 300 വർഷം മുമ്പ് പാലസ്തീനിൽ ഒരു கிறிஸ்துக்கு 300 வருஷத்துக்கு முன்பு. வெள்ளக்காரன் സകല രാജ്യങ്ങളും வெள்ளக்காரன் எல்லாரும் ஆக்டர் சொல்லுவாங்க. രാജ്യം വിട്ട് இன்ட்ரோடியூஸ் ஆறாரு. ரைபிள் கிளப் வேறல இவர் எங்க தமிழ் படத்துல மாஸ் தெரியுமா ரைபிள் கிளப். തന്റെ ഭീഷണി പറഞ്ഞവസാനിപ്പിച്ച് തിരിഞ്ഞ ഗോലിയാത്തിന്റെ നെറുകയിൽ ദാവീദിന്റെ കവണയിൽ നിന്നും ഒരു കല്ല് വന്ന് പതിച്ചു. കല്ല് കൊണ്ട് അടിച്ചാ വേപ്പുണ്ട് കല്ല്. இந்த ஆர்டிஎக்ஸ்ல இருந்தே எனக்கு அவரில் ஒரு ஃபேன் ஆகிட்டேன். அது பிறகு இந்த ஒரு படம் கடாவோ ஏதோ ஒன்று கூடல் ஏதோ ஒரு உங்களோட கடல் போர்டில் போய் ஒரு அங்கே நடக்கிற ஒரு சீன் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். கமெண்ட் பண்ணுங்க அந்த படத்தின பேரை. அந்த படத்தில் நடிச்சிருப்பார் இப்போ ரீசெண்டாக. அதுக்கு பிறகு இப்போ இந்த படத்தில் பார்க்குறேன். வேற லெவலாக இருக்கு. ஒரு என்னன்னு சொல்றது, இந்த ஸ்போர்ட்ஸ் வைஸா பார்க்க பூலோகத்துல ஞாபகம் வருது அந்த டைட்டில பாக்க. சரிமா ஆனா அதெல்லாம் பாக்ஸிங் எடுத்த படங்கள் எல்லாமே சுதப்படலாம். மாங்கராத்தே ஒரு நல்ல படம். மற்றபடி வேற இருக்கு பூலோகம் தான் இப்ப சொன்ன இவர் நடிச்சாரு. இப்ப அது பாக்ஸிங் விஜயண்ட படம் உண்டு. பாக்ஸிங் அந்த முந்தி அதுவும் நல்ல படம். அது பிறகு இப்ப ரீசெண்டா இவர் விஜய் தேவகொண்ட டைகர் அதுவும் சொதப்பி வச்சிருக்கேன். அது ஓகே, காமெடியாகவும் நல்லா இருக்கும். சிவகார்த்தி எனக்கு ஒரு வித்தியாசம். அதே மாதிரி பார்க்க இது வந்திருக்க பார்த்தா இது வந்து எப்படி மலையாள இண்டஸ்ட்ரி தெரிந்தானே கதைக்கு உண்மையாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம் படம் அப்படியே கண்டு அவரும் மாஸ்டர் ஆவார் ரைபிள் கிளப்ல. அதுலயும் அவரும் தாதா மீன் எல்லாருக்கும் ஒரு தலைவர். அவரும் ரைபிள் கிளப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த படத்துல இருந்தே மாஸ்க் காட்டுறதா வர்றான். அந்த ஒவ்வொரு ஸ்கிரீன் பிரசன்ஸும் வேற லெவலில் இருக்கு. அதான் எனக்கு அவரை பார்த்தோன்னா ஒரு ஆச்சரியம் போயிட்டேன். அந்த அவருக்கு நான் அந்த ரைபிள் கிளப் தான் பார்த்தேன். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் படம் நல்லா இருந்தது. அவர்கிட்ட பேர் எனக்கு வழியா தெரியல. அந்த ஒரு மாஸ்டரா காட்டுறாங்க ஒரு ஆள், ஒரு வயசுவான ஐயா. அவர்கிட்ட நல்லா இருந்தது. அவருக்கு நான் பேன் அவருக்காண்டியே பார்க்கணும் போனோம். ஸோ பார்க்க ஹீரோ வேறு லெவலான ஒரு பாக்ஸரா காட்டுறாங்க. ஒரு இடத்துல ஒரு ஆப்பிரிக்கன் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. பார்த்தீங்களா? ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, சைனா எல்லாருக்கும் அடி விழுது. வேற லெவல பேன் இந்தியா. நாங்க அப்படிதான் சொல்றோம். பிறகு பார்த்தா கமெண்ட் அடிப்பாங்க, இல்ல அது எந்த ஆக்டர் எங்களுக்கு தெரியாது. மலையாள ஆக்டர் நிறைய பேர் தெரியாது. தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்கன்னா தெரியும். மலையாள ஆக்டர்லாம் நிறைய பேர் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் படங்கள் இப்பதான் பாக்குறதால தெரியும். வேறையும் தெரியும் அந்த ஹீரோவை. ஆர்டிஎக்ஸ் பார்த்தா அதே மாதிரி தான். தவறுகளை மன்னித்து கொண்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம ரியாக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.